வணக்கம். நம்ம இந்த பதிவுல 7ஆம் வகுப்புல இருக்கிற 4வது இயல் பார்க்க போறோம். ஏற்கனவே 3 இயல் வரைக்கும் படிச்சாச்சு. 7ஆம் வகுப்பு எஸ்ஜிடி தமிழ் 7ஆம் வகுப்புங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். 3 இயல் பார்த்துட்டோம். இயல் 4 வந்து டேர்ம் 2ல ஃபர்ஸ்ட் இயலா இருக்கும். கலங்கரை விளக்கம், கவின்மிகு கப்பல், தமிழரின் கப்பற்கலை, ஆழ்கடலின் அடியில்ங்கிற துணைப்பாடம், இலக்கிய வகையால் சொற்கள். இந்த லெசன் ரொம்பவே முக்கியம். இதில் வந்து கடலை பற்றியும் கப்பலை பற்றியும் கடலை வந்து தமிழர்கள் எப்படிலாம் வணிகம் செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு 2 பாட்டே அதுக்கு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு ஃபுல் லெசன்லையும் கப்பலை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. கப்பலை எப்படிலாம் கட்டினாங்க, என்னென்ன வகைகள்லாம் இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அது இல்லாமல் இலக்கிய வகையால் சொற்கள் மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த இயல் முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸி தான். இதுக்கு அடுத்த இயலையும் கொடுத்துட்றேன், பார்க்கலாம். முதல்ல பாடல் கலங்கரை விளக்கம் அப்படின்னு பாடல் கொடுத்துருக்காங்க. இது 10 பாட்டு நூல்களில் வர்ற கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடின பாடல் தான். இந்த இயல்லையே ஃபஸ்ட்டு பாட்டு வந்து வானம் ஒன்றிய மதலை போல் அப்படின்னு தொடங்குகிற பாடல், கடல் சார்ந்த பாடல். கப்பலை பற்றி சொல்லியிருக்கோம். யார் சொன்னது அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதின. பட்டினப்பாளையும் பெரும்பானாற்றுப்படை அவர் பாடியிருப்பார். இந்த பாடல் வந்து பெரும்பானாற்றுப்படை பாடல். பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நூல் வெளி பார்த்துட்டு அடுத்து நாம் பாடல் பார்க்கலாம். ஈஸி தான். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் வந்து சங்ககால புலவர். இவர் கடியலூருங்கிற ஊரில் பிறந்தார், அதனால் இவருக்கு இந்த பெயர் வந்துச்சு. இவர் 10 பாட்டில் 2 பாடல்கள் எழுதியிருக்காரு. பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை. இது ரெண்டுத்தையுமே எழுதுனது அவர் தான். பெரிய பானை வச்சுருந்தா எப்படி இருக்கும், கண்ணு உறுத்தும் இல்லையா? அதுவும் பால் வந்து கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், கண்ணு உறுத்தும் இல்லையா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்பானாற்றுப்படை இல்லை பட்டினப்பாலை. அப்படி இல்லைனா கூட பட்டு புடவையில் பால் பட்டுருச்சுன்னா எப்படி உங்களுக்கு கண்ணு உறுத்தும் இல்லையா, தேடுவீங்க இல்லையா? அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை. இது ரெண்டும் எழுதுனது உருத்திரங்கண்ணனா. ரெண்டுமே உருத்தும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார்? தொண்டைமான் இளந்திரையன். தொண்டைமான் இளந்திரையன் தான் வந்து பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன். நமக்கு கொடுத்துருக்கிறது 346 முதல் 351 வரைக்குமாற வரிகள் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுறதான் என்னன்னு சொல்கிறோம், ஆற்றுப்படைன்னு சொல்கிறோம். பெரும்பா நாற்றுப்படைன்னு வருது இல்லையா? அந்த ஆற்றுப்படைக்கு விளக்கம் தான் கொடுத்துருக்காங்க. தான் பரிசு வாங்கிட்டு வந்தால் நீயும் போய் அந்த இடத்துல வாங்கு அப்படின்னு வழி அனுப்புறதுக்கு பேர் தான் வந்து ஆற்றுப்படை இலக்கியம். அந்த மாதிரி ஒரு ஆற்றுப்படை இலக்கியம் தான் பெரும்பானாற்றுப்படை. இப்போ நம்ம பாடல் பார்க்கலாம். வானம் ஒன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றருஞ்சென்னி விண்பொற நிபந்து வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடன் நெகிழி. நெகிழினா என்னன்னு கேட்பாங்க. உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. வானம் ஒன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றருஞ்சென்னி விண்பொறா நிவந்து வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடன் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடும் களம் கரையும் துறை. ஓடுகளம் கரையும் துறை. நான் வந்து உங்களுக்கு நீங்கள் படிக்க முடியல, அதுக்கு நான் ஒரு துணைக்கு படிக்கிறேன், அவ்வளோதான். நீங்களே படிங்க. நான் ஒரு தடவை சொல்லும்போது சொல்லுங்கள், 2வது தடவை சொல்லும்போது சேர்ந்து படிங்க, வந்துடும். பாடினது கடியலூர் உருத்திரங்கண்ணனார். சொல் பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுத்துகையில் கொடுத்துருவாங்க. மதலைனா தூண், நெகிழினா தீச்சுடர். நெகிழினா தீச்சுடர். அழுவம்னா கடல். வேயா மாடம் அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் தான் வந்து வேயா மாடம். சென்னினா உச்சி. உறவு நீர்னா பெரும் நீர் பரப்பதான் வந்து உறவு நீர்னு சொல்லுவோம். கரையும் அப்படின்னா அழைக்கும். என்ன ரைன்னு பார்த்துக்கோங்க. கரையும் அப்படின்னா அழைக்கும். அடுத்து பாடலின் பொருள். கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்குது. ஏணி கொண்டு ஏற்ற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது. வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது. அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலின் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அழைக்குது. பாதை தெரியாமல் தவிக்கிற மரக்கலங்களை வந்து தன்னோட பாதையை நோக்கி அழைக்குதான். வானத்தை வந்து தாங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியான தூண் மாதிரியான கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. 10 பாட்டு நூல்கள் தெரிஞ்சுக்கோங்க. முருகு பொருநாறு, 12 முல்லை, பெருகு வளமதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல்வாடை, கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை, கடாந்தொடும் 10 அப்படிங்கிற பாடலை படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, ரீகால் பண்ண தான் சொல்கிறேன். படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 10 உங்களுக்கு ஞாபகம் வரும். திருமுருகாற்றுப்படை, புறநராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படு, கடாம். 10 பாட்டும் 8 தொகையும் எதில் வரும்? 11 மேல்கணக்கு நூல்களில் வரும். வேயா மாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது. சாந்து பூசப்பட்ட மாடம். உறவு நீர் அழுவம்னா என்ன?
அழுவம் அப்படின்னா கடல். அழுவம்னா கடல். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன எது? மரக்கலங்கள். தூண் என பொருள் தரும் சொல் மதலைனா தூண். அவ்வளோதான், இதோட இந்த பாடல் முடிஞ்சது. அடுத்து கவின் மிகு கப்பலுங்கிற பாடல். இதுவும் கப்பலை பற்றின ஒரு பாட்டு. ஃபஸ்ட்டு கலங்கரை விளக்கம் பற்றி பார்த்தோம் இல்லையா, இதில் கப்பலை பற்றி பாடியிருப்பாங்க. உலகிலிருந்து என்ன உருகலு வங்கம்ங்கிற மருத இள நாகனாரோட பாடல் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நூல்வெளி பார்க்கலாம். மருத இள நாகனார் சங்ககால புலவரில் ஒருத்தர். இவர் கலித்தொகையில் மருதத்திணை பாடுவதில் வல்லவர். அதில் 35 பாட்டு பாடினதுனால தான் இவருக்கு மருத இள நாகனார்னு பேரே வந்துச்சு. இளமையான நாகம் மருதத்திணையில் நிற்கிதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 35 பேர் ஓடி போய் அடித்தாங்கன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை நாகத்தை பார்த்தோன்னே 35 பேராக இருந்தாலும் பயந்துருவாங்க இல்லையா, நாகத்தை பார்த்தா 35 பேர் அப்படின்னு கூட ஒரு நினைவுக்கு வைத்து கொள்ளுங்க. எட்டு தொகையில் அகநானூறுங்கிற பாடல் இடம்பெறுது. அந்த அகநானூறுல ஒரு பாட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிற பாடல். இது நெடுந்தொகை எனவும் அழைக்கப்படுது. இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா, உலகிலிருந்து என்ன உருகலு வங்கம்ங்கிற பாடல் 255வது பாட்டு அகநானூரில். பாடல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எட்டு தொகை நூல்கள் கொடுத்துருக்காங்க. நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒற்ற பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் இத்திரத்தை எட்டு தொகை. இந்த பாடல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நினைவுபடுத்திக்கோங்க. நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இது எல்லாம் சேர்ந்தது தான் எட்டு தொகை நூல்கள். இது தொகை நூல்கள், சரியா? 10 பாட்டுனாக்கா தனியாக ஒன்றுத்துக்கும் பேர் இருக்கும். ஆனால் எட்டு தொகைங்கிறது நிறைய பேர் எழுதினதை தொகுத்துருப்பாங்க, அதனால தான் அதை எட்டு தொகைன்னு சொல்கிறோம். சரி, பார்க்கலாம். உலகிலிருந்து என்ன உருகெழு வங்கம் புலவு திரை பெருங்கடல் நீரிடை போல இரவும் எல்லையும் அசைவுகின்றாகி விரைவு செல்ல இயற்கை வங்கூலாட்ட கோடு உயர் திணிமணல் அகந்துரை நீகான் மாட ஒல்லரி மருங்கு அறிந்து ஒய்ய. மாட ஒல்லரி மருகு அறிந்து ஒய்யன்னு சொல்கிறாரு மருத இள நாகனார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சொல்பொருள் பார்க்கலாம். உரு அப்படின்னா அழகு, பொல அப்படின்னா பிழக்க, வங்கூல்னா காற்று. வங்கூல் அப்படின்னா காற்று. நீகான்னா யார்? டிரைவர், கப்பலை ஓட்டுற டிரைவருக்கு பேர் தான் நீகான். நாவாய் ஓட்டுபவன் நீகான். வங்கம்னா கப்பல். எல் அப்படின்னா பகல்னு அர்த்தம். எல் என்ன இல்லுன்னு பார்த்துக்கோங்க, மேல் நோக்கு லகரம். எல் அப்படின்னா பகல். கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த. மாட ஒல்லரி அப்படிங்கிறது எதை குறிக்கும்? லைட் ஹவுஸை குறிக்கும். பாடலோட பொருள் பாருங்கள். உலகம் புடைபெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடைய நாவாய் அது புலால் நாற்றமுடைய அலை வீசும் பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு செல்லும். இரவும் பகலும் ஓரிடத்து தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்து செல்லும். உயர்ந்த கரையை உடைய மணல் நிறைந்த துறைமுகத்தில் கலங்கரை விளக்கத்தின் ஒளியால் திசையறிந்து நாவாய் ஓட்டுபவன் நாவாயை செலுத்துவான். திசையறிந்து நாவாய் ஓட்டுபவன் நாவாயை செலுத்துவான். நாவாய்ங்கிறது பெரிய கப்பல். அந்த கப்பல் எப்படி போய் எந்த பக்கம் போய் வருது, எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிற மாதிரியான ஒரு பாடல் அகநானூற்று பாடல். எழுதுனது மருத இள நாகனார். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வங்கூல்னா என்னது? இப்போ தானே பார்த்தோம். வங்கூல்னா காற்று. இந்த வங்கூல் பெரிய மரக்கடத்தை ஆட்டி ஆட்டி கூட்டுட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. மக்கள் டேஷ் ஏறி வெளிநாட்டுக்கு சென்றார்கள். வங்கத்தில் ஏறி வெளிநாட்டிற்கு சென்றார்கள். வங்கம் அப்படின்னா கப்பல்னு அர்த்தம். புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூடுவது கடல் தான் புலால் நாற்றம் வீசுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. பெருமை ப்ளஸ் கடல் தான் பெருங்கடல். இன்று ஆகி என்பதனை சேர்த்து எழுத குடைப்பது இன்றாகி. இன்றாகி அப்படிங்கிறது தான் இன்று கூட்டலாகி. எதுகை இடம்பெறாத இணை எது? எதுகை இல்லையாம். இதில் இருக்குது, இதில் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ரெண்டாவது எழுத்து ஒன்றா இருக்கு இல்லையா, இது மூணுத்துலேயும். அப்போ இது மூணுத்துலேயும் எதுகை இருக்குது. இதில் எதுகை இல்லை, மூனை மட்டும்தான் இருக்குது. அடுத்து வங்கம்ங்கிறது கப்பல். நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன். எல் அப்படின்னா பகல். மாட ஒல்லரி அப்படிங்கிறது கலங்கரை விளக்கம். எல்லாமே சரி. அடுத்து
தமிழரின் கப்பற்கலை பற்றி பார்க்க போகிறோம். தமிழரின் கப்பற்கலை முன்னுரை பார்க்கலாம். பயணம் செய்வதில் தமிழர்களுக்கு எப்போதும் பெரும் விருப்பம் உண்டு. பயணம் தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம் என 3 வகையில் இருக்குது. நீர்வழி பயணத்தை உள்நாட்டு நீர்வழி, கடல் வழி என 2ஆக பிரிக்கிறாங்க. வானூர்திகள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா கப்பல்கள் தான் உதவுச்சு. கப்பல் கட்டுவதும் கப்பலை செலுத்துவதும் மிக சிறந்த தொழில்நுட்பம் சார்ந்த கலைகளாகும். கப்பலை பார்ப்பதும் கப்பலில் பயணம் செய்வது மட்டுமல்ல, கப்பலை பற்றி படிப்பதும் உள்ளத்திற்கு உவகையை தரும். அதனால் நம்ம கப்பலை பற்றி படிக்கலாம். மலை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். இதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முன்னீர் வழக்கம் மகடுவோர் இல்லை அப்படின்னு யார் சொன்னாங்க? தொல்காப்பியம். தொல்காப்பியம் என்ன சொல்லுதுன்னா, மிகவும் பழமையானது. அந்த நூல் தான் முன்னீர் வழக்கம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுது. தொல்காப்பியம் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கப்பல் பயணம் செஞ்சாங்கங்கிறது இதுலேருந்து தெரியுது. எது? தொல்காப்பியமே பழமையான நூல். தமிழில் கிடைத்த மிக பழமையான நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம்தான். அதிலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்னீர் வழக்கம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கப்பல் பயணம் ரொம்ப பழையது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து திருக்குறள் ஒன்று சொல்லுது. அதுவும் கப்பலை பற்றி சொல்லுது. கடல் ஓட அக்கால்வல் நெடுந்தேர், கடலோடும் நாவாயும் ஓடாது நிலத்து. கப்பல் கடலில் சூப்பராக போகும் அதோட பாதையில். ஆனால் தரையில் போகுமா? அதே மாதிரி தேர் தரையில் சூப்பராக ஓடும். அதால் கடலில் போக முடியாது. அது அந்தந்த இடத்துல இருக்கிற போது சிறப்பாக செயல்படுங்கிறத திருவள்ளுவர் காலத்தில் பெரிய கப்பல் இருந்திருக்கு. கடலோடும் கால்வாய் நெடுந்தேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. நாவாய்னு சொன்னதுலேருந்து பெரிய கப்பல்லாம் திருவள்ளுவர் காலத்தில் இருந்திருக்குங்கிறத சான்றாக எடுத்து சொல்கிறாங்க. பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை சொல்கிறது பட்டினப்பாலை. ஆனால் பூம்புகாரில் சொன்னது அப்படிங்கிறது பட்டினப்பாளையில் இருக்குது. இதை தனியாக கொடுத்து கேட்டாங்கன்னா நீங்கள் பட்டினப்பாளை தான் சொல்லணும். பூம்புகார் துறைமுகத்திலேருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டதை சொல்கிறது பட்டினப்பாளை. பாருங்கள், அகநானூறு வரிகள் சொல்லுது. உலகிலந்தென்ன உருகலு வங்கம். நம்ம இப்போ படித்தோம் இல்லையா, பெரிய கப்பல் அகநானூறு குறிப்பிடுது. பெரிய கப்பலை அகநானூறு குறிப்பிடுகிறது. இதனையே 1810 அப்படிங்கிற நூலில் அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் அப்படின்னு சொல்லுது 1810. அடுத்து சேந்தன் திவாகரம்ங்கிற நிகண்டு நூலில் பல வகையான கப்பல் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கான். இதன் மூலமாக தமிழர்கள் கப்பல் தொழிலில் மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து நீர்வழி பயண தொடக்கம். நீர்வழி பயணம் எப்படி தொடங்குச்சு அப்படின்னா, கட்டுமரமாகவும் தோணிகளாகவும் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கப்பல் தண்ணி மிதந்துருக்கு, அது மேலே மரம் மிதந்து போகிறத பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தமிழர்கள் தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்றவற்றை சிறிய நீர்நிலைகளில் கடக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி சிறிய நீர்நிலையை கடக்கிறதுக்கு பயன்படுத்தின மாதிரி களம், வங்கம், நாவாய் இதெல்லாம் அளவில் பெரியவை. இதில் களம், வங்கம், நாவாய்ங்கிறது பெரிய பெரிய கடலை கடக்கிறதுக்கு, கடலில் போடுறது. இதெல்லாம் தோணிலாம் சின்ன நீர்நிலையை கடக்கிறதுக்கு. இது பாருங்கள், நியூசிலாந்து நாட்டில் வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தின மணி ஒன்று இருந்திருக்கு. தமிழர் அயல்நாடுகளுக்கு கப்பல்களில் சென்றனர் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாக இருக்குது. இது எப்போ உள்ளது அப்படின்னா, பிற்கால சோழர்களின் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கடற்படையை கொண்டு பல நாடுகளை வென்றனர் என்பதையும் வரலாற்று பதிவு பண்ணுது. யார்? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். நீங்கள் எஸ்ஜிடிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு வார்த்தையையும் சரியாக சொல்லணும். வார்த்தையை மாற்றி கொடுத்தாலும் சொல்ல தெரியணும். இந்த ஆன்சர் இதுவான்னு கேட்குறத விட நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன் நீ செக் பண்ணுங்கிற மாதிரி தான் கொஷின் இருக்கும். அவங்க ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு உங்களை செக் பண்ண சொல்லுவாங்க. அந்த லெவலில் படிச்சுக்கோங்க. நியூசிலாந்து நாட்டு வெல்லிங்டன் அருங்காட்சியகத்தில் இந்த மணி இருக்குது. பிற்கால சோழர்களும் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் தான் கப்பல் படையை வச்சே நிறைய பேரை பீட் பண்ணியிருக்காங்க. கப்பல் கட்டும் கலை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கு தமிழர்களுக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கப்பல் கட்டும் கலைஞர்களை கம்மியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. களம் செய் கம்மியர் அப்படின்னு சொல்லுது. மணிமேகலை வரிகளில் களம் செய் கம்மியர் அப்படிங்கிறது வருது. களம் செய் கம்மியர் வருகென கூவுயி அப்படின்னு சொல்கிற வரிகள் என்ன சொல்லுதுன்னா, கப்பல் கட்டும் கலைஞர்களுக்கு என்ன பெயர் அப்படின்னா கம்மியர் என்று அழைக்கப்பட்டதை இது காட்டுது. என்ன வரிகள்? மணிமேகலை வரிகள். அடுத்து கப்பல் கட்டுறதுல அந்த கப்பல் கட்டுறதுக்கு மரங்கள் தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா, அந்த மரங்கள் தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்திருக்காங்க. மரங்கள் தண்ணியிலே கிடக்கும், அதுக்கு நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு பயன்படுத்தியிருக்காங்க. கப்பல் கட்டுறதுக்கு அந்த தண்ணியிலே கிடக்கும் இல்லையா, அதுக்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. 4 மரம் என்னென்ன? வேப்ப மரம், இலுப்ப மரம்,
புன்னை மரம், நாவல் மரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. வெண்தேக்கு பயன்படுத்தியிருக்காங்க. தேக்கு, வெண்தேக்கு ரெண்டும் பயன்படுத்தியிருக்காங்க. பக்கங்களுக்கு வந்து தேக்கு, வெண்தேக்கு பயன்படுத்தியிருக்காங்க. மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாயினும் அதன் நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையையும் அறிஞ்சிருக்காங்க. கண்ணடை என்பது என்ன அப்படின்னா, இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் தான் வந்து கண்ணடை. இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை. மேலும் சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தலை. கப்பல் கட்டுறதுக்கு சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தலை. அவங்க வந்து என்ன அளவு பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்பாங்க. நீட்டல் அளவு என்ன அப்படின்னா, தச்சு முழம்ங்கிற அளவு பயன்படுத்தினாங்க. அது நீட்டல் அளவை. பெரிய படகுகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு உருவத்தை வரைஞ்சிருக்காங்க. ஒன்று யானை, இல்லை குதிரை, இல்லை அன்னப்பறவை, அந்த மாதிரி வரைஞ்சி அந்த பெயரையே வச்சு அந்த படகை கூப்பிட்ருக்காங்க. பெரிய கப்பலாக இருக்கும்போது அதுக்கு முன்னாடி வச்சு கரிமுக அம்பி, பரிமுக அம்பி அந்த மாதிரிலாம் அழைச்சிருக்காங்க. இப்போ கரிமுகன்னா அதில் யானை வரைஞ்சிருந்ததுன்னா அதை கரிமுக அம்பின்னு சொல்லியிருக்கிறது. குதிரை வரைஞ்சிருந்தா அதை பரிமுக அம்பி அந்த மாதிரிலாம் அழைச்சிருக்காங்க. படகை வந்து அவங்க ஒரு ஆளாகவே பார்த்துருக்காங்க. மரங்களை பல வகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அவற்றுக்கு இடையே என்னத்தை சேர்ப்பாங்க அப்படின்னா, தேங்காய் நார், பஞ்சு ஆகியவற்றை வச்சு ஒன்றா இறுக்கி ஆணிகளை அடிச்சிருக்காங்க. ஆணி வந்து இரும்பு ஆணியை பயன்படுத்தாமல் மரத்தால் செஞ்ச ஆணியையே பயன்படுத்தி அடிச்சிருக்காங்க. கப்பலின் அடிப்பகுதியில் பூசுறதுக்கு என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னு கேட்பாங்க. சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெயை கலந்து கப்பலுக்கு அடியில் பூசியிருக்காங்க. அது தண்ணியில் ஊறி துருப்பிடிக்காமல் இருக்கு. தண்ணியில் ஊறி சரியாக வீணாக போகாமல் இருக்குது. இதனால் கப்பல்கள் பழுதடையாமல் நெருங்காலம் உழைத்தன. இம்முறையை இத்தாலிய நாட்டைச் சேர்ந்த மார்கோபோலோ என்னும் கடற்பயணி வியந்து பாராட்டினார். இத்தாலிய நாட்டு மார்கோபோலோ என்னும் கடற்பயணி வியந்து பாராட்டினார். இரும்பு ஆணிகள் துருப்பிடித்துடும் என்பதற்காக மரத்தாலேயே ஆணி செஞ்சு அடிச்சிருக்காங்க. அந்த மரத்தாலே ஆணி செய்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா தொகுதி என்பர். மரத்தாலான ஆணியை என்னென்னு அழைப்பார்கள்? தொகுதி. ஒரு வரியும் உங்களுக்கு முக்கியம், தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து தெரிந்து கொள்வோம்ல வந்து வாக்கர் சொல்லியிருக்காரு. வாக்கர் வந்து நம்ம கப்பல் கட்டுறாங்க இல்லையா, அந்த கலைஞர்கள், கப்பல் கட்டும் கம்மி இருக்காங்களா, அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணணும். ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பல்களை 50 வருஷம் ஆனாலும் சர்வீஸ் பண்ண தேவையே இல்லை. அவங்க அந்த அளவுக்கு பக்காவாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம வாக்கர். வாக்கர் வந்து கப்பல் மேலே, தண்ணி மேலே நடந்து வாக் பண்ணிக்கிட்டே சொன்னாருன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பழுது பார்க்கணும். ஆங்கிலேயர்கள் கட்டினதை 50 வருஷம் ஆனாலும் பழுதே பார்க்க தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு வாக்கர். அடுத்து பாய்மர கப்பல் பற்றி சொல்கிறாங்க. காற்றின் உதவியால் செலுத்தப்படுற கப்பல் தான் வந்து பாய்மர கப்பல். இது வந்து தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. பாய்மரங்களை கட்டும் கயிறுகளும் பல வகையில் இருந்திருக்கு. என்னென்ன அப்படின்னா ஆஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேண்டாங்கயிறு, பளிங்கை கயிறு, முட்டங்கயிறு, இளங்கயிறுன்னு நிறைய வகைகள் இருந்திருக்கு. அந்த பாய் கட்டுவாங்க இல்லையா, அந்த பாய்க்கும் நிறைய பேர் இருந்திருக்கு பாருங்கள். பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், கான் பாய்மரம், கொசு பாய்மரம் போன்ற பல வகை பாய்மரங்கள் இருந்திருக்கு. எதனால் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தியிருக்கோம். கப்பலின் உறுப்புகளை பற்றியும் தெரிஞ்சிருந்திருக்காங்க. கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை வச்சுருக்கு. என்னென்ன அப்படின்னா எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம். இதில் எது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், பார்க்கலாமா? அடிமரம் என்னன்னு சொல்கிறோம்? எறான்னு சொல்கிறோம். கப்பலின் அடிமரம் இருக்கு இல்லையா, அதை எறான்னும், குறுக்கு மரத்தை பருமல்னு சொல்கிறோம். கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படுவது என்னது? சுக்கான். இந்த ஸ்டேரிங் இருக்குல்ல, கப்பலில் இருக்க ஸ்டேரிங்கை தான் என்னன்னு சொல்கிறாங்க? சுக்கான்னு சொல்கிறாங்க. கப்பலை நிலையான ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்க உதவுறது தான் என்னது? நங்கூரம். சமுக்கு என்னும் ஒரு கருவியை கப்பல்களில் பயன்படுத்தியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, கப்பல் சாஸ்திரம் என்னும் நூல் சொல்லுது. சமுக்குங்கிற ஒரு கருவியை பயன்படுத்தினதை சொல்கிறது வந்து கப்பல் சாஸ்திரங்கிற நூல். இது என்ன அப்படின்னா, ஒரு காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவி தான் வந்து சமுக்கு அப்படிங்கிறது. சமுக்குன்னா என்ன? திசை காட்டும் கருவி. இந்த சமுக்கை பற்றி சொல்கிறது எந்த புத்தகம் அப்படின்னா கப்பல் சாஸ்திரம் சொல்லுது. அதே மாதிரி கப்பல் செலுத்துபவரை என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க? மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி. இந்த 3 பேரை கொடுத்துட்டு இதில் கம்மியர்னு கொடுத்துட்டா அது வேற, இது வேற. ஓகேவா? கப்பலை ஓட்டுறவங்க தான் இந்த மாலுமி, மீகான், நீகான், கப்பலோட்டி இதெல்லாம். ஆனால் கம்மியருங்கிறது கப்பலை செய்கிறவங்க, கப்பல் செய்கிற கலை தெரிஞ்சவங்கள தான் என்னென்னு சொல்லுவோம்? களம் செய் கம்மியர்னு சொல்லுவோம்.
நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து கப்பலை செலுத்தும் முறையையும் சொல்லியிருக்காங்க. யார்? வெண்ணி குரத்தியார் சொல்கிறாங்க. வெண்ணி குயத்தியார் நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வடிதொழிலாண்ட உறவோன் மருக அப்படின்னு ஒருத்தரை பாராட்டியிருக்காங்க. வெண்ணி குயத்தியார் யாருன்னு பார்க்கலாமா? காற்றின் திசையை அறிந்து கப்பலை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்து வைத்திருந்தனர். இதை இந்த புறப்பாடல் சொல்லுது. இந்த புறப்பாடலை பாடுனது வெண்ணி குயத்தியார். அடுத்து கலங்கரை விளக்கம் பற்றி சொல்லியிருக்காங்க. கலங்கரை விளக்கம்னா என்ன? இந்த இடத்துல கரை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு கப்பல் வரணும் இல்லையா, அதுக்காக வைக்கிறது தான் கலங்கரை விளக்கம். அது என்ன பெயரில் வந்துச்சு அப்படின்னா, களம் அப்படின்னா கப்பல், கரைதல் அப்படின்னா அழைக்கிறது. கலங்கரை விளக்கம் அதாவது கப்பலை அழைக்கும் விளக்கு அப்படின்னு பொருள். கப்பலை அழைக்கும் விளக்குங்கிறது தான் கலங்கரை விளக்கத்துக்கு பொருள். இந்த பொருளில் தான் இது வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது இல்லையா, அதனால் அது ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே நின்றுடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன தோணிகள், சின்ன சின்ன போட்டை வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அதை எந்த பாடல் சொல்லுது அப்படின்னா, களம் தந்த பொற்பரிசும் களந்தோணியால் கரை சேர்க்குந்து அப்படிங்கிற புறநானூற்று பாடல் சொல்லுது. களம் தந்த பொற்பரிசும் களந்தோணியால் கரை சேர்க்கும் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய கப்பலில் வந்த பொருள்கள் சின்ன தோணி மூலியமாக கரைக்கு வந்து சேர்ந்ததுங்கிறத புறநானூற்று வரிகள் சொல்லுது. முற்காலத்தில் மக்கள் பயணம் செய்வதற்கு மட்டுமின்றி போர் புரியவும் கப்பலை பெரிதும் பயன்படுத்தினர். ஆனால் இக்காலத்தில் பெரும்பாலும் பொருள்களை ஏற்றிட்டு போகிறது தான் இது பயன்படுது. மிக அதிகமான எடைகள், அதிகமான பொருளை ஒன்று எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு சிறந்த போக்குவரத்து எது அப்படின்னா கப்பல் போக்குவரத்து தான். இப்போவும் எல்லா நாடுகளுக்கும் அதிகமான பொருள், அதிகமான வெயிட் உள்ளதை எடுத்துகிட்டு போகிறது கப்பலாக தான் இருக்குது. அதனால் கப்பல் போக்குவரத்து மிக மிக முக்கியமானது. தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை என்னன்னு சொல்லுது? முன்னீர் வழக்கம்னு சொல்லுது. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படுத்துறது தான் சுக்கான், ஸ்டேரிங். கப்பலோட ஸ்டேரிங் தான் சுக்கான். கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் என்னன்னு சொல்கிறோம்? தொகுதிகள்னு சொல்கிறோம். கப்பல் ஒரு இடத்தில் நிலையாக நிற்க நங்கூரம் தேவைப்படுகிறது. இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடைகள் என குறிப்பிடப்படுகின்றன. கண்ணடைகள் என குறிப்பிடப்படுது. அதே மாதிரி எரா அப்படின்னா அடிமரம், பருமல்னா குறுக்கு மரம், மீகான் அப்படின்னா கப்பலை மீகாமண் சொல்லிடுறேன், மீகாமண்ணு சொல்லணும். மீகாமண் அப்படின்னா கப்பலை செலுத்துபவர். காந்த ஊசி அப்படின்னா திசை காட்டும் கருவி. இதோட இந்த லெசன் முடியுது. இதுக்கப்புறம் துணைப்பாடம் தான் பார்க்க போகிறோம். ஆழ்கடல் அடியில் அப்படிங்கிற துணைப்பாடம். கடலுக்கு அடியில் சில நிகழ்வுகளை இதில் சொல்லியிருப்பாங்க. நல்லாயிருக்கும், படித்து பாருங்கள். நம்ம நூல்வெளி மட்டும் பார்க்கலாம். நூல்வெளி யார் இவர் அப்படின்னா, அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் தான் இவர். இவர் தான் ஜூல்ஸ் வேர்ம். இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே அவற்றை பற்றி தமது புதினங்களில் எழுதியவர். அறிவை விட கற்பனை தான் மிக சிறந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை இவரை வச்சு நாம் நிரூபிச்சிடலாம். அறிவுங்கிறது நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அது மட்டும்தான். ஆனால் கற்பனைங்கிறது மிக மிக பெருசு. நம்ம கற்பனை பண்ணுறது ஒரு நாள் நடக்கும். கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கண்டுபிடிப்பை தன்னோட புதினங்களில் எழுதினது யார் அப்படின்னா இவர் தான் ஜூல்ஸ் வேர்ம். 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் உள்ளிட்ட பல புதினங்களை படைத்துள்ளார். இவரை பற்றி 8th இங்கிலீஷ் புக்கில் கூட வரும். ஜூல்ஸ் வேர்ம் உள்ளிட்ட பல புதினங்களை படைத்துள்ளார். அவர் எழுதிய ஆழ்கடலின் அடியில் என்னும் புதினம் குறிப்பிடத்தக்க ஒன்று. அதன் மொழிபெயர்ப்பின் சுருக்கம் தான் நமக்கு இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க. டைம் இருந்தால் படித்து பாருங்கள். பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம்ங்கிறதும் 80 நாளில் உலகத்தை சுற்றி அப்படிங்கிறதும் ஜூல்ஸ் வேர்மோட உங்களுக்கு புதினங்கள் தான். ஜூல்ஸ் வேர்மோட புதினங்கள் தான். அடுத்து நாம் சொற்கள் பார்க்க போகிறோம். இலக்கிய வகையால் சொற்கள் பார்க்க போகிறோம். இலக்கண வகையில் சொற்கள் இருக்குது, இலக்கிய வகையில் சொற்கள் இருக்குது. ரெண்டுமே 4 வகைகள் தான். பார்க்கலாம் அது என்னென்னு பாருங்கள். பூ, வா, அறம், கடிதம், புத்தகம். இந்த சொற்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பூவும் வாவும் என்னது? ஓரெழுத்து ஒரு சொல். அறம், கடிதம் இதெல்லாம் எழுத்துக்கள் சேர்ந்து நின்று பொருளை தருது. பாருங்கள், எழுத்து தனித்தோ இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து பொருளை தந்தது அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? சொல் என சொல்கிறோம். சொல்ல மூணு பெயர் இருக்குது. மொழி அப்படின்னாலும் பதம்னாலும் கிளவி அப்படின்னாலும் சொல் என பொருள் தரும். இப்போ மாறுபட்டதை கண்டுபிடி அப்படின்னு இந்த 3 கொடுத்துட்டு அடி அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்கன்னா அடிங்கிறது தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். மொழி, பதம், கிளவி எல்லாமே எதை தான் குறிக்கும்? சொல்லுங்கிற வார்த்தையை தான் குறிக்கும். அடுத்து இலக்கண முறைப்படி பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்
இதில் ஒரு வார்த்தையை கொடுத்து இது இடைச்சொல்லா உரிச்சொல்லான்னு கேட்டால் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஆனால் இலக்கிய வகையிலையும் சொற்கள் 4 இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா திரிசொல், திசைச்சொல், வடச்சொல். இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல்னு 4 இருக்குது. இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நமக்கு நல்லா தெரியும், ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல், வினை செயலை குறிச்சதுன்னா அது வினைச்சொல். ரெண்டுக்கும் இடையில வர்ற சொற்கள் எல்லாமே வந்து இடைச்சொற்கள். உரிச்சொல் அப்படின்னா மிகுதியாக ஒரு 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 செயலையோ இல்லை ஒரு இடத்தையோ மிகுதிப்படுத்தி கூறுற ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அது உரிச்சொல்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் அப்படிங்கிற 4 தான் இதில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இதில் கேள்விகள் அடிக்கடி கேட்பாங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இது அடிக்கடி கேட்குற கேள்வி. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகும். இது இயற்சொல்லா இல்லை திரிசொல்லா இல்லை திசை சொல்லா அப்படிங்கிறது. இதில் என்ன ஒரு ரொம்ப நல்லது அப்படின்னா இதில் இருக்க எக்ஸாம்பிளே தான் கொடுப்பாங்க. அதனால் இதை படிச்சிருங்க. இயற்சொல் அப்படின்னா என்ன? கடலை கடல்னும், கப்பலை கப்பல்னும், எழுதினான்ங்கிறத எழுதினான்னும், படித்தான்ங்கிறத படித்தான்னு சாதாரணமாக சொல்கிறோம். இது எல்லாருக்குமே புரியுதா? அப்போ எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஒரு சொல் இருக்குது, நேச்சராக இருக்குது அப்படின்னா அது இயல்பாகவே எளிதில் விளங்குது அப்படின்னா அது என்ன சொல்? இயற்சொல்னு சொல்கிறோம். இது இயற்சொல். இது எதுலலாம் வரும்? பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகைகளுமே இந்த இயற்சொல் வரும். பாருங்கள், மண் பொன் அப்படிங்கிறது பெயர் இயற்சொல். நடந்தான் வந்தான் என்பது வினை இயற்சொல். அவனை அவனால் என்பது இடை சொல் தானே. அவனை வந்திருக்கு இல்லையா, இடை இயற்சொல். மாநகர் அப்படிங்கிறது உரிச்சொல் வந்ததுனால எல்லாம் புரியுது, அதனால இது உரி இயற்சொல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து திரிசொல் பாருங்கள். திரிசொல்னால் என்ன அப்படின்னா இலக்கியத்தில் வர்றது. லாங்குவேஜ் வந்து படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும் அந்த வார்த்தை. இப்போ வங்கூல் அப்படிங்கிறது புரியாது இல்லையா. வங்கூல் அப்படின்னா காற்றை குறிக்கும். வங்கூல் அப்படின்னா காற்று. இதேமாதிரி அழுவம்னா கடல். கடல்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் புரியும். அழுவம்ன்றது சில பேருக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். சாற்றினான் அப்படின்னா சொன்னான்னு அர்த்தம். உருபயன்னா மிகுந்த பயன்னு அர்த்தம். இந்த வார்த்தைகளுக்கு மீனிங் வந்து படித்தவங்க சொன்னால் தான் புரியும். படித்தவர்களுக்கு மட்டுமே புரிகிற மாதிரி இருக்கிறது என்னது? திரிசொல் என்று பொருள். திரிசொல் என்று பொருள். திரிசொல்னால் என்னது? படித்தவங்களுக்கு மட்டும்தான் விளங்கும். அந்த வார்த்தையை படித்து தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் விளங்கும். அதுக்கு பேர் தான் திரிசொல். 4 எக்ஸாம்பிள் என்னென்ன? வங்கூல், அழுவம், சாற்றினான், உருபயன். அடுத்து ஏதாவது எக்ஸாம்பிள் இருந்தால் அதையும் படிச்சுக்கோங்க. திரிசொல் எது இதெல்லாம் வரும்? பெயர், வினை, இடை, உரி 4த்தில் வரும். அழுவம், பங்கம்ங்கிறது பெயர் சொல். இயம்பினான், பயின்றான், சாற்றினான் இதெல்லாம் வந்து வினை திரிசொல். அன்ன, மானங்கிறது இடை திரிசொல். கூர், களி அப்படிங்கிறது உரி திரிசொல். இதே எக்ஸாம்பிள் படிச்சுக்கோங்க. திரிசொற்களை ஒரு பொருள் குறித்து பல திரிசொற்கள் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிசொற்கள் எனவும் இருவகைப்படுத்தலாம். என்ன அப்படின்னா வங்கம், அம்பி, நாவா இதெல்லாம் வந்து கப்பலை குறிக்கும் ஒரே பொருளை தருவதால் ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் இதெல்லாம். அதே மாதிரி இதழ் என்னும் ஒரே சொல்லுக்கு பூவின் இதழ், உதடு, கண் இமை, பனையோடு, பனை ஏடு அதை கூட இதழ்னு தான் சொல்லுவாங்க. பனையோட இதழ் இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே இலை அப்படியே பிரியும், அதுதான் வந்து பனை ஏடு. நாளிதழ் கூட இதழ்னு தான் சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து இதழுங்கிறதுனால இது பல பொருளை தருவதால் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் எனவும் வழங்கப்படுகிறது. அடுத்து திசை சொல் பார்க்கலாம். திசை சொல் என்னென்னா தமிழில் வழக்கத்தில் இருக்கிற சொற்கள் வந்து பிற இடத்துலேருந்து வந்திருக்கும். வடமொழி தவிர வேறு எந்த ஏரியாவிலேருந்து நமக்கு வந்தாலும் அது எல்லாத்தையும் என்னன்னு சொல்கிறோம்? திசை சொற்கள்னு சொல்கிறோம். என்னென்னு பாருங்கள், சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் இதெல்லாம் நம்ம சொற்கள் கிடையாது. பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழில் வழக்கத்தில் இருக்குது, வழங்கி வரோம். அதனால் இதை வந்து திசை சொற்கள்னு சொல்கிறோம். வடமொழி மட்டும் இதில் கிடையாது. வடமொழியை தனியாக சொல்லித்தர போகிறாங்க. வடமொழியை தனியாக அடுத்து சொல்லித்தர போகிறாங்க. அதனால் வடமொழி தவிர பாக்கி எல்லா சொற்களும் வெளியிலேருந்து வர எல்லா சொற்களையும் என்னன்னு சொல்கிறோம்? திசை சொற்கள்னு சொல்கிறோம். முற்காலத்தில் பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டில் பிற பகுதிகளில் வழங்கிய கேணி, பெற்றம் போன்ற சொற்களை திசை சொற்கள் என்றே வழங்கினர். இந்த சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, இதை அப்படியே கேட்டிருந்தாங்க. முற்காலத்தில் பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டில் பிற பகுதிகளில் வழங்கிய கேணி, பெற்றம் போன்ற சொற்களை என்னன்னு சொன்னாங்க? திசை சொற்கள்னு சொல்லியிருக்காங்க. வடசொல் பாருங்கள், வடநாட்டிலேருந்து வந்தது தான் வந்து வடசொல். வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கத்தில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல, வடமொழி எனப்படும் சமஸ்கிருதத்திலேருந்து வந்துச்சு. இவ்வாறு வடமொழியிலிருந்து இடம்பெறும் சொற்களை தான் என்னன்னு சொல்கிறோம்? வட சொற்கள்னு சொல்கிறோம். 2 இருக்குது, இதில் 2 பிரிவு என்னென்னு பாருங்கள். தற்சமம், தற்பவம்னு 2 இருக்குது. வட சொற்களை 2ஆக பிரிக்கிறாங்க. தற்சமம், தற்பவம்னு 2ஆக பிரிக்கிறாங்க. பாருங்கள், கமலம், அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போலவே வடமொழியில்
இருப்பது போலவே தமிழில் எழுதுவதை தற்சமம்னு சொல்கிறோம். அங்கே இருக்கிற மாதிரி இங்கேயும் சமமாகவே எழுதிட்டா அது தற்சமம். அப்படி இல்லாமல் லக்ஷ்மிங்கிறத நம்ம என்னென்னு எழுதுகிறோம், லக்ஷ்மின்னு மாற்றி எழுதுகிறோம். அந்த சொல்லை வந்து எழுத்தை வந்து மாற்றி நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அது தற்பவம்னு அர்த்தம். எழுத்தை மாற்றி எழுதுனா தற்பவம், மாற்றாமல் அப்படியே எழுதினோம் அப்படியே கொண்டு வச்சுக்கிறோம் நம்ம அப்படின்னா அது தற்சமம்னு அர்த்தம். அதோட முடியுது இலக்கணம் முடியுது. இலக்கணத்துக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பாருங்கள். எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்குவது இயற் சொல். படித்தவர்களுக்கு மட்டுமே பொருள் விளங்குற மாதிரி இருந்தால் அது திரி சொல். திசை சொல் அப்படின்னா வடமொழி தவிர பாக்கி எந்த ஏரியாவிலேருந்து ஒரு சொல்லை எடுத்து தமிழில் யூஸ் பண்ணாலும் அதை என்னென்னு சொல்லுவோம், திசை சொல்னு சொல்லுவோம். அடுத்து வட சொல் தானாகவே வந்துடும். அவ்வளோதான். வடமொழியிலேருந்து சமஸ்கிருத மொழியிலேருந்து வர்றது தான் வந்து வட சொல்னு சொல்கிறோம். அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க, தற்சமம் தற்பவம். தற்சமம்னா வடமொழியில் இருக்கிறத அப்படியே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அது தற்சமம். இல்லை கொஞ்சம் எழுத்தை மாற்றி நமக்கு ஏற்ற மாதிரி எழுத்தை மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா அது தற்பவம். அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது எது? திரிசொல் தான் வந்து பல பொருள் தரும் ஒரு சொல், ஒரு பொருள் தரும் பல சொல் அப்படின்னு வரும். திரிசொல். திரிசொல்னால் என்னது? படித்தவர்களுக்கு மட்டுமே பொருள் விளங்கும். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதத்தை தான் நம்ம வடமொழின்னு சொல்கிறோம். பொறுத்துக்க பாருங்கள். இயற் சொல் அப்படின்னா எல்லாருக்கும் பொருள் விளங்குறது என்ன? சோறு. அப்போது இயற் சொல் அதுதான். திரிசொல் அப்படின்னா அழுவம்னா என்னது? அழுவம்னா கடல். கடல் வந்து நமக்கு திரிசொல் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இது வந்து படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அதனால் அழுவம் வந்து திரிசொல். அடுத்து திசை சொல் பெற்றம். திசை சொல் வந்து பெற்றம். வடசொல் வந்து ரத்தம். வடசொல் ரத்தம். பாருங்கள், கலைச்சொல் அறிவோம் கொடுத்துருக்காங்க. கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ். பெருங்கடல் அப்படின்னா ஓஷன். கடல் தொழில்நுட்பம் அப்படின்னா மரைன் டெக்னாலஜி. கடல்வாழ் உயிரினங்கள் அப்படின்னா மரைன் கிரியேச்சர். நீர்மூழ்கி கப்பல்னா சப்மரைன். துறைமுகம்னா ஹார்பர். ஸ்ட்ரோம்னா புயல். மாலுமி அப்படின்னா சாய்லர். நங்கூரம்னா ஆங்கர். கப்பல் தளம் அப்படின்னா ஸ்பியார்டு. கப்பல் தளம் அப்படின்னா ஸ்பியார்டு. இதான் வந்து கலைச்சொல் அறிவோம். இதுவும் வினாக்கள் வர வாய்ப்பு இருக்குது. இதோட 4ஆம் இயல் முடியுது. அடுத்து நம்ம 5ஆம் இயல் பார்க்கலாம். தொடர்ந்து படிங்க. நன்றி, வணக்கம்.